தமிழ்நாட்டில ஒண்ணுமே மாறல அப்படின்றவங்களுக்கு நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். ஓட்டுக்கு காசு. அது இல்லல்ல. அது இந்த வாட்டி இல்லல்ல. இனிமேல் ஓட்டுக்கு எவனாவது காசு குடுப்பான்? இந்த ஒரு மாற்றம் வந்திருக்கு. இதுக்கு மேல ஒரு மாற்றம் தேவையா? இன்னொன்னு, அடுத்த வாட்டி தாவேகா ஜெயிக்கட்டும், தோக்கட்டும், இந்த ஆட்சிக்கால என்ன வேணாலும் ஆகட்டும். திருப்பி ஓட்டுக்கு எவனாவது காசு குடுப்பான்? குடுக்க மாட்டான்ல. இதுதான் முதல் பெரிய மாற்றம். இன்னொன்னு கேட்குறேன். இந்த ஓட்டுக்கெல்லாம் காச குடுத்து ஜெயிக்க வச்ச பிறகு அவங்க நல்லது பண்ணுவான்னு நீங்க சொல்றீங்களா? நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு ஜெயிக்கிறவன் எதுக்கு ஓட்டுக்கு உங்களுக்கு காசு கொடுக்கணும்? இந்த சென்ஸ் வேணா? உங்க தலைவர் தோத்துட்டாரு, இது பண்ணிட்டாரு. உங்க மனசாட்சி சொல்லுங்க. உங்க ஏரியால ஓட்டுக்கு காசு திமுகவோ, அதிமுகவோ குடுக்கல அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க நம்மலாம் பேசிக்ஸா கேட்குறேன். நமக்கே தெரிய வேணாம். ஒருத்தன் நாட்டுக்காக சேவை பண்ற அரசியலுக்கு வரவன் எதுக்கு காச செலவு பண்ணி இவன் ஓட்ட குடுன்னு வாங்கிட்டு வந்து நல்லது எந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க நம்புறீங்க? ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நான் மாதவன் தொகுதியில இருக்கேன். நான் ஒரு வாட்டி சுதர்சன் அவர் தான் எங்க தொகுதி எம்எல்ஏ 10 வருஷமா இருந்தாரு. ஒரு காரணமா ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பார்க்க போனோம். ஒரு நாய விட கேவலமா ட்ரீட் பண்ணாங்க. "போ அப்படி ஓரம் போ. அங்க போய் நில்லு. அப்படி நில்லு" அப்படின்னு. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்க வந்திருக்கோம். புரியுதுங்களா? மாற்றத்த அக்செப்ட் பண்ண முடிஞ்சா அக்செப்ட் பண்ணுங்க. இல்ல விட்டுடுங்க. சும்மா சரி ஓகே. என் பேர் மேக்ஸ்.